ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது, அது என்னவென்று பார்ப்போம். அண்மை செய்தி, கேரளாவில் ஏற்பட்ட கப்பல் விபத்தானது மாநில பேரிடராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத் வணக்கம், மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். லைபீரிய நாட்டைச் சேர்ந்த MSC எல்சா 3 என்ற கப்பல் கேரள மாநிலம் விழிஞம் துறைமுகத்திலிருந்து கடந்த 23ஆம் தேதி கொச்சி துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. 24ஆம் தேதி கொச்சி துறைமுகத்திலிருந்து செல்ல வேண்டிய இந்த கப்பல் அந்த கொச்சி துறைமுகத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது சுமார் கொச்சி கடலில் இருந்து 38 கடல் மைல் தூரத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென கவிழ்ந்தது. அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். இந்த கவிழ்ந்த விபத்தில் இந்த கப்பலில் 460க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்கள் காணப்பட்டன. இந்த கப்பல் விபத்தில் கவிழ்ந்த நிலையில் இதில் இந்த கண்டெய்னர்கள், ஏராளமான கண்டெய்னர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்குள் விட ஆரம்பித்தது. கடலுக்குள் விழுந்த கண்டெய்னர்கள் அபாயகரமான திரவங்கள் உள்ளடக்கிய பல்வேறு பொருட்கள் இருப்பதாக ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டு இந்த கண்டெய்னர்களை தொட வேண்டாம், கடலோரம் இந்த கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கினாலும் தொட வேண்டாம் என கேரள மாநில அரசு எச்சரித்திருந்தது. அந்த அடிப்படையில் அது கவிழ்ந்த மறுநாள் கண்டெய்னர்கள் கரை நோக்கி நகர ஆரம்பித்தது. அதாவது கொச்சி, ஆலப்புழா, திருச்சூர், கொல்லம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கியது. கடல் அலையால் அடித்து செல்லப்பட்டு கரை ஒதுங்கிய கண்டெய்னர்களில் ஏராளமான பொருட்கள், அந்த கண்டெய்னர் உடைந்து பொருட்கள் வெளியே காணப்பட்டன. அபாயகரமான பொருட்கள் என்பதால் இவற்றை தொட வேண்டாம் என கூறப்பட்டதோடு இவற்றை கேரள அரசு, அதே போன்று பேரிடர் மேலாண்மை ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தலையிட்டு அவற்றை பாதுகாப்பாக அங்கே கடல் மார்க்கமாகவே அப்புறப்படுத்தி கொல்லம் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ந்து இந்த கண்டெய்னர்களில் காணப்பட்ட திரவங்கள் கடலில் எண்ணெய் போன்ற இது படிந்தும் அபாயகரமான பொருட்களும் காணப்பட்டதால் இதனால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்கின்ற ஒரு சூழலில் தான் தற்போது கேரள மாநில அரசு இந்த சம்பவம் கேரள மாநிலத்தினுடைய பேரிடராக அறிவித்துள்ளது. சுற்றுச்சூழல் பாதிப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்டெய்னர்களில் காணப்பட்ட ரசாயனங்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல் மற்றும் எரிவு கசிவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளிட்டவற்றின் பின்னணியில் தான் இந்த முடிவை கேரள அரசு மேற்கொண்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை கேரள அரசுடைய தலைமைச் செயலாளர் சிங்கு பிஸ்வாஸ் வெளியிட்டிருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி பிரசாத்.